ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Romans chapter 12 verse 11. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலா இருங்கள் என்கிறதான அந்த பகுதியை மாத்திரம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். And we are going to meditate of the word be fervent in spirit. நாமில் கிட்டத்தட்ட எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் தான். And among all of us, almost all of us has received the anointing of the Holy Ghost. ஆனால் பரிசுத்தாவியை பெறுவது ஒரு அனுபவம், ஆவியில் அனலா இருப்பது ஒரு வித்தியாசமான அனுபவம். And receiving the Holy Ghost is one experience and being fervent in the spirit is another experience. பரிசுத்தாவியை பெறுவது என்று சொல்லும்போது காத்திருப்பு கூட்டத்துக்கு வரும்போது அந்நிய பாஷை பேசுவோம், குடும்ப ஜெபம் நடக்கும்போது அந்நிய பாஷை பேசுவோம். And receiving the Holy Ghost means when we come to the tarrying meeting we speak in unknown tongues, and in family prayer also we speak in unknown tongues. ஆனால் ஆவியில் அனலா இருப்பது என்று சொல்லும் பொழுது, and when we say being fervent in the spirit, அந்த ஆவியில் பொங்குகிறதான அந்த காத்திருப்பு கூட்டத்தில் இருக்கிறதான அந்த அனுபவம் அந்நிய பாஷைகளை பேசாமலேயே நமக்குள் இருக்கும். and that bubbling experience while we come to the tarrying meeting, even if we don't speak in tongues, that experience will abide in us. அந்த பொங்குகிற அனுபவமானது எப்படி நமக்கு தெரியும்? And how do we know this bubbling experience? ஆவியின் அனல் என்றால் இல்லை என்றால் ஆவிக்குள் இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? And being fervent in the spirit or being in the spirit means what? அது நம்முடைய பார்வையில் தெரியும். And it will be known by our look. நம்முடைய வார்த்தைகளில் தெரியும். And it will be known in our words. நம்முடைய பிரதிக்கிரியைகளில் அது தெரியும். And in our works it will be known. நம் சோதனைகளை சந்திக்கிற விதத்தில் அது தெரியும். In the manner when we deal with the trials we know that. நம்முடைய மனதில் ஓடுகிற சிந்தனைகளை கொண்டு அது தெரியும். And through the thoughts that run in our mind we know that. அப்போ ஆவியில் அனலா இருங்கள் என்று சொன்னால் அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அது. And being fervent in the spirit is completely a different experience. அப்போ நாம இருக்க மாட்டோம். And we will not be ourselves. சிம்சோன் சாதாரண மனுஷன் தான். Samson was a very ordinary man. அந்த சிம்சோனை போய் அந்த கேட்டினுடைய தூணை தூக்க சொன்னா அது அசையாது. And if you ask Samson to go and lift the pillar of the door, he can't even move it. ஒரு சிங்கத்தோட சண்டை போட சொன்னா சிம்சோன் செத்து போய்டுவான். And if you ask him to fight with the lion, he will die. ஆனா கர்த்தருடைய ஆவி இறங்கும்போது, but when the spirit of the Lord descended upon him, தூணை தூக்கிடுவான், சிங்கத்தை கிழிச்சிடுவான். and he will lift up the pillar and he will tear apart the lion. ஆனா சிம்சோனுக்குள்ள அந்த அபிஷேகம் விட்டு போற நேரங்கள் உண்டு. but there are moments when the spirit will depart from Samson. அப்போ அந்த பிரச்சனை வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார், அந்த சூழ்நிலை மாற்றப்படும். And when in a situation when the spirit of the Lord descends, the situation will change. ஆனால் சாதாரண நேரங்களில் அவருக்குள் ஆவியானவர் இல்லை. but in ordinary moments the spirit of the Lord was not with him. ஆனால் நமக்குள்ள உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆவியானவர் 24 மணி நேரமும் இருக்கிறார். but within you and me Holy Ghost is within us for 24 hours. எதற்காக? for what? பிரச்சனை வரும்போது மாத்திரம் அவர் எழும்பும்படி அல்ல, எப்பொழுதும் அந்த பிரச்சனை வரும்போது எழும்பும்போது எப்படி இருக்கிறாரோ எப்பொழுதும் அப்படி இருக்கும்படியாக. not to rise up only when there is a problem, it is abiding in the same way when he arises when there is a problem. அதுதான் ஆவியில் அனல் உள்ளவர்களாய் இருங்கள். and that is being fervent in spirit. இந்த நாட்களில் நான் ஒரு காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். and in these days I am praying for one thing. இந்த இடத்துல நான் உட்காரும்போது, and when I sit in this place, ஒரு கூட்டத்தை நடத்தும்போது, when I conduct a meeting, ஒரு பிரசங்கத்தை பண்ணும்போது, when I preach a message, அப்பொழுது நான் ஆவியில் இருக்கிறேன். and in that moment I am in the spirit. இப்பொழுது நான் வேறு மனுஷனாய் இருக்கிறேன். and now I am a different man. ஆனா கூட்டத்தை முடிச்சிட்டு நம்ம ரூமுக்கு போகும்போது, but when I conclude the meeting and go to my room, இல்ல நான் விசிட்டிங் போகும்போது, otherwise when I go for a visiting, அப்போ நானாக மாறி விடுகிறேன். and at that time I become myself. அப்படி நான் இருக்க கூடாது. I should not be like that. நாம் யாரும் அப்படி இருக்க கூடாது. none of us should be like that. இந்த இடத்துக்கு வரும்போது நாம் பெறுகிறதான இந்த ராஜரீகமான அபிஷேகம் காத்திருப்பு கூட்டம் முடிந்த பிறகு ரோட்டில் நடக்கும் பொழுதும் இருக்க வேண்டும். and the royal anointing that we receive here even after the tarrying meeting is complete and when we walk in the road, it should exist in us. அதாவது இங்கே நம்ம அந்நிய பாஷை பேசுவோம், நம்முடைய சரீரம் அசையும், நமது தலை ஆட்டுவோம், அதெல்லாம் ஓகே.
ஆனா வெளியே போகும்போது தலையாட்ட மாட்டோம், அந்நிய பாஷை பேச மாட்டோம். ஆனா அந்த ஆவி நானால் எப்பொழுதும் இருக்கும். And here when we shake our heads and speak in unknown tongues, it is okay. But when we go out, we won't speak in unknown tongues and shake our head, but the fervency of the Spirit should exist in us. அந்த நெருப்பு நமக்குள்ள இருக்கிறதை நாம் உணர வேண்டும். And we should realize the fire in us. ஒரு முறை ஒரு 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 மந்திரவாதி பரிசுத்த பவுலை சவால் விட்டார். And once a magician challenged Saint Paul. அவர் ஒரு ஊழியம் பண்ண போனா இவர் குறுக்கிட்டு தடை பண்றார். And when he wants to do a ministry, he will come and hinder and spoil that ministry. இப்போ ஒரு மந்திரவாதி நமக்கு முன்னாடி நின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? And if a magician stands before us, what will you do? அவன் ஏதோ புது பாஷை எல்லாம் பேசி நம்ம பார்த்து என்னமோ கோல் எல்லாம் நீட்டி ஏதோ பண்ணிட்டு இருக்கார். And he with a magical stick being before us and chanting some words, and he's doing something before us, say. ஓடியே போய்டுவோம் நம்ம. And immediately we'll run away from there. யார் வரம் பெற்ற பாஸ்டர் பிரதர் என்ன காப்பாத்துங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படினு. And so we'll go to a gifted pastor and say, pastor, this is how, please come and help me. மிஞ்சி போனா பாவ அறிக்கை பண்ணுவோம். And a maximum we will start confessing our sins. ஆனால் பரிசுத்த பவுல் என்ன பண்ணினார்? But what did Saint Paul do? அவருக்குள்ள ஆவியானவர் எழும்பினார். அந்த மந்திரவாதியை முறைச்சு பார்த்து உனக்கு கண்ணு தெரியாம போய்டுன்னு சொன்னார். And the spirit of the Lord within him rose up and staring at the magician, he say, you will become blind. வாசியுங்கள் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். Acts of Apostles chapter 13 verse 8 and 9. மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தில் நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, பரிசுத்த ஆவியில் நிரம்பினவராக அவனை உற்று பார்த்து, and then Saul filled with the Holy Ghost set his eyes on him. இப்படி தான் நம்ம ஃபயரா இருக்கணும். And this is how we should be on fire. மீட்டிங் டைம்ல மட்டும் ஃபயரா இருப்பதல்ல, எப்பொழுதும் ஃபயர், தூக்கத்துல கூட ஃபயரா இருக்கணும். And not only in the meeting, always we should be on fire. Even in our sleep we should be on fire. இது கண்டிப்பா இந்த நாட்கள் நமக்கு அவசியம். இல்லனா இந்த கடைசி நாட்கள் யுத்தத்துல அடிபடுவோம். And this is extremely essential for us, otherwise in these last days we will take a hit. ரோமர் 8ஆம் அதிகாரம் அல்ல, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். Galatians chapter 5 verse 16. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். This I say then, walk in the spirit, and ye shall not fulfill the lust of the flesh. அப்ப இந்த flesh, இந்த விழுந்து போன மாம்சம் என்று சொல்வது நம்முடைய பெரிய சத்துரு. This fallen flesh is our great enemy. இந்த flesh, இந்த மாம்சத்திற்கு ஈஸியா கோபம் வரும். And this flesh will get anger very quickly. இந்த மாம்சத்துக்கு ரொம்ப ஈஸியா லேசாக இச்சைகள் வரும். And this flesh will have lust very soon. அப்ப இதெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், and if we need to overcome all these things, இது பல்லை கடித்து ஜெயிக்க வேண்டிய விஷயம் அல்ல, அது ஈஸியா ஜெயிச்சிரும். and it is not biting our teeth and overcoming, that we will do very easily. மாம்சம் என்பது அவ்வளவு பவர்ஃபுல். ஏனென்றால் அது நமக்குள்ள ஒரு அட்டாச்மென்ட் இல்ல, அது சேர்க்கப்பட்ட ஒரு கிருமி. நாம் பிறந்தது அதோடு கூட தான். And flesh is very powerful. It is not an attachment, we are born along with it. அது நம்முடைய ஒரு பகுதி. And it is a portion of ourselves. அது எழும்பினால் நமக்குள் ஒன்று எழும்புகிறது. அதனால அதற்கு விரோதமா செயல்படுவதற்கு நமக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை வேண்டும். When it is kindled, that also is kindled along with us, and therefore to deal with it, we have to deal only with the power apart from it. எனக்கே நான் சத்ரு. And I am an enemy of myself. உங்களுக்கு நீங்கள் சத்ரு. And you are enemy for yourself. அந்த நீங்களாகி அந்த சத்ருவை ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த ஆவிக்கேற்றபடி நடக்கிற அனுபவம் வேண்டும். And if you have to overcome your own enemy, then you have to have the experience of walking in the spirit. அபிஷேகத்தில் நிரம்பினால் போதாது. And it is not only enough when you fill in the spirit. அந்த ஆவியானவருக்கு நம்ம கண்ட்ரோலை கொடுக்க வேண்டும். And we should give the control to the Holy Ghost. மீட்டிங் முடிச்சிட்டு அவரை வந்து நம்ம பேக் பண்ணி பைபிளை ஜிப் போட்டு வைக்கிற மாதிரி, பேக்குக்குள்ள வைக்கிற மாதிரி ஆவியானவரையும் பேக்குக்குள்ள வச்சிட்டு போய்ட கூடாது. After the meeting, as we close our Bible, zip it and keep it in our bag, we should also not zip the Holy Spirit and keep it inside. அவர் நம்மை நடத்த வேண்டும். He should lead
lead us. அப்போதான் நம்முடைய போராட்டத்துல ஜெயம் நமக்கு கிடைக்கும். Only then we can overcome in our struggles. எத்தனை பேருக்கு வீட்டுல பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு? How many of you have trials and problems in your families? இப்படி ஒரு கேள்வி கேட்டால் ஆளுக்கு ஒரு சம்பவம் உண்டு சொல்வதற்கு. And if I ask such a question, everyone will have an instance to say. ஆனால் அதை நாம் எப்படி சந்திக்கிறோம்? But how are we dealing with it? நம் மாம்சத்தின்படி சந்தித்தால் நமக்கு தோல்வியும் எரிச்சலும் கோபமும் பைத்தியமும் தான் பிடிக்கும். If we deal it with the flesh, we will have anger, irritation and only frustration. காரணம் என்ன? What is the reason? நம்முடைய பிரச்சனைகளுக்கு பின்னாடி ஒரு ஆவி உண்டு. Because there is a spirit behind our problems. அப்ப அந்த ஆவியோடு நம்ம மாம்சத்தின்படி போராடினா அடிபடுவோம். And when we deal with that spirit with our flesh, we will get a hit. ஆனால் பரிசுத்த பவுலை போல, But as Saint Paul, ஆவியில் நாம் நிரம்பினால், and if we fill in the Holy Ghost, அந்த பிரச்சனைக்கு காரணமாயிருக்கிறதான அந்த பொருளையோ அந்த கனவையோ அந்த கணவரையோ இல்லை என்றால் அந்த மனுஷனையோ பார்க்காமல் அதற்கு பின்னாடி இருக்கிற ஆவியை உற்று பார்த்து நாம் தேவனுடைய கட்டளையை கொடுக்கலாம். and not looking at the man, the husband or a wife, because not looking at them, but we can look at the spirit behind the problem and we can command to it. இங்க நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு 7 மணிக்கு ஃபயரா இங்கேருந்து எழும்பி 8 மணிக்கு போய் வீட்ல போய் மாம்சத்துல கூட சண்டை போடலாம். And here we can be on fire, complete the meeting and going to the house at 8 o'clock, we can even fight. அப்போ நம்ம ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும், அவரோட ஒத்துழைக்க வேண்டும். And we should give room to the Holy Ghost and give control to him. ஒரு நாள் தாவீது ஒரு யுத்த களத்துக்கு போனார். Once David went to a battlefield. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். And we all know this about this incident. அண்ணன்மாருக்கு ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். And he took certain victuals to his brother. கரெக்ட்டா போற டைம்ல கோலியாத் வந்து சவால் விடுகிறார். At the same moment, Goliath came and he was challenging the Israelites. எல்லாரும் பயந்து ஓடுறாங்களாம். And everyone feared and they were running away from him. ஆனால் தாவீதுக்கு பயம் வரல. But David was not afraid of him. இந்த மனுஷனை நான் சாவடிச்சா என்ன செய்யப்படும்? And if I kill this man, what will be done unto me? இவன் தாவீது கோலியாத்தை விட குள்ளமானவன். And he is very shorter than Goliath. அந்த மனுஷன் இரும்புனால மூடப்பட்டிருக்கிறான். And that man is covered by iron. தாவீதுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது? And how did David had this braveness? முந்தின அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. And in the previous chapter it is being said. சவுல் ராஜாவுக்குள்ள இருந்ததான கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகி தாவீதுக்குள்ள வந்துட்டார். And the holy the spirit of the Lord who was in Saul has departed from him and he entered into David. வாசிங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Samuel chapter 16 verse 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். And from that day onwards the spirit of the Lord came upon David and he was residing in him. இறங்கினார். அதுக்கு அப்புறம் தாவீது வீட்டுக்கு போயிட்டார். And after which David went to his home. ஆனா அப்பா சொல்றா நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு போ. And father is saying go take some victuals and give it to your brother. தாவீதுக்கே தெரியாது தாவீதுக்குள்ள அந்த ஆவியானவர் கிரியை செய்றார். அந்நிய பாஷை எல்லாம் பேசல, காத்திரு கூட்டத்துல இருக்கிற மாதிரி சாதாரணமா தான் போறார். ஆனா ஆவியானவர் அனலாய் உள்ள இருக்கிறார். And David did not know that the Holy Ghost is within him and is working. He did not speak unknown tongues as in tarrying meeting, as father said, but the Holy Ghost was within him. ஆனா கோலியாத் அந்த வார்த்தைகள் விபரீதமான இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிற வார்த்தைகளை பேசும்போது, and when Goliath started speaking words of blasphemy against Israelites, பைபிள்ல சொல்லுங்க and David heard him அப்படினு இருக்கு. தாவீது கோலியாத் சொன்ன வார்த்தைகளை கேட்டான் அப்படினு இருக்கு. And in Bible it is said David heard his words. அந்த கோலியாத்துடைய வார்த்தை கேட்ட உடனே உள்ளந்து பொங்குது தாவீதுடைய அபிஷேகம். And the moment when he heard his word, the anointing within him is bubbling out. இந்த ஆளை சும்மா விட கூடாது. I should not leave this man இந்த alone. நிந்தையை மாற்ற வேண்டும். I have to clear off this reproach. அப்போ இதே போல தான் நாம் சந்திக்கிறதான சோதனைகளில் நமக்கு வருகிற அந்த
நிந்தைகளை மாற்றும்படியாக மாம்சத்தில் ஆவிகளோடு போராடாமல் ஆவியானவருடைய பலனை பெற்ற ஆவிகளோடு போராட வேண்டும். And in the problems and the trials that we face, not dealing with those things by those spirits by a flesh, but through the help of the Holy Ghost we should attack those spirits. கோலியாத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. About Goliath it is being said. He cursed David by his gods. அவர் கோலியாத்துக்கு சில தேவர்கள் இருந்ததாம். அந்த தேவர்களுடைய பெயர்களை சொல்லி தாவீதை சபிக்கிறாராம். And Goliath cursed David by his gods. He had few gods whom he worshipped. அந்த சாபம் தாவீதுல பலிக்கலையே. ஐயோ இப்படி சபிச்சிட்டா ஒண்ணு நடந்துற கூடாது, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்லி ஆசாரியன் கிட்ட போகல தாவீது. And that curse did not come to pass on David, and he did not go to the priest praying, pastor please pray that these curse should not come upon me. என்ன சாபம் விட்டாலும் இந்த தாவீது ஆவிக்குள்ள இருந்ததனால அது பவுன்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். And whatever may be the curse, because David was in the spirit, all the curses has bounced back, that's it. கடைசில அந்த ஆவி நிறைவு. அந்நிய பாஷையெல்லாம் பேசல, ஒரு மனுஷன் மாதிரி தான் தாவீதை பார்த்தால், ஆனா ஆவியின் அனல், அந்த ஆவியின் அனல் இருக்கிறது. And he did not speak in unknown tongues, but he was looking like an ordinary man, but he had that fullness of spirit in him. தாவீதா இருந்தா பயப்பட்டிருப்பான். And if David was David, then he would have feared. ஆனால் தாவீது வேறு மனுஷனாய் மாறிவிட்டார். But David have become another man. அதனால தான் கல்லை தேடுறாரு. And therefore he is searching for a stone. அந்த கவனுக்குள்ள வைக்கிறார். And he is keeping it within the sling. அதை வீசும்போது அதுல அது ஆவியில தான் வீசுறாரு. And when he is swinging that sling, he is doing in the spirit. ஏனென்றால் ஆவியில் வீசாவிட்டால் பயம்தான் வரும். இந்த ஒரு கல்லு தப்பி வேற எங்கேயாவது போயிடுச்சுன்னா அடுத்தது ஈட்டி என் நெஞ்சில தான் அது குத்தும். And if he has not done in the spirit, only fear would have come, because you would have thought if the sling has missed, then the next moment the spear would be on my chest. அந்த கோலியாத்துடைய கையில் இருக்கிற ஈட்டினுடைய அந்த thickness பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. அதை தூக்கி வீசி தாவீது மேல போட்ட என்ன ஆகும்? And the thickness of the spear that Goliath had was so thick, just imagine if he threw it upon David, what would happen? ஆனா இதெல்லாம் தாவீது யோசிக்கவே இல்லை, ஏன்னா காரணம் ஆவியில இருக்கிறாரு. But David never thought about this because David was in the spirit. அப்ப தாவீதுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், therefore the anointing which was in David, தாவீதுடைய கைக்குள்ள போயிடுச்சு. and it entered into his arms. தாவீதுடைய கவனுக்குள்ள போயிடுச்சு. And it entered into his sling. தாவீது அந்த கவனுக்குள்ள இருக்கிற கைக்குள்ள கல்லுக்குள்ள போயிடுச்சு. And it entered into the stone which is in the sling. கரெக்ட்டா விட்டாரு. And exactly he threw. கரெக்ட்டா நெத்தியில போய் அடிச்சிரு. And he correctly threw upon his forehead. ஒரே கல்லு தான் அந்த தாவீது அவன் கோலியாத்து அவன் கூட இருக்கிற தேவர்கள் எல்லாமே முறியடிக்கப்பட்டது. Only one stone, it is Goliath, and all his gods were defeated. இந்த மாதிரி தான் நீங்களும் நானும் யுத்தம் பண்ணோம், அதற்கேற்ற சமயம் வந்து விட்டது. And likewise you and me have to do the battle, and the time has come. அதனால நம்ம எல்லாரும் ஆவியில் அனல் உள்ளவர்களாய் மாற வேண்டும். Therefore all of us should be fervent in the spirit. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், Saint Paul says, நான் ஆவியிலும் ஜெபிப்பேன் கருத்தோடும் ஜெபிப்பேன். And I will pray in the spirit and also with understanding. ஆவியிலும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன். And I will sing in the spirit as also with understanding. நம்ம யாரும் கவனை பிடிச்சு ஈட்டியை பிடிச்சு எந்த யுத்தத்திலயும் நம்ம பிராக்டீஸ் பண்ணல. And we have not practiced to do battle with the sling or the spear. நம்ம ஆயுதம் நம்ம பாடுற பாட்டு தான். And our weapon is the song that we sing. நம்முடைய ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை தான். And our spirit, our weapon is the word of God. நம்முடைய ஆயுதம் நாம் பண்ற ஸ்தோத்திரம் தான். And our weapon is the praises that we give. அப்போ நான் ஒரு நாள் ஒரு லிஸ்ட் வாசிச்சிட்டு இருந்தேன். And one day I was reading a list. ஒரு பெரிய லிஸ்ட் தான். It was a big list. அப்ப நான் சொன்ன, ஆண்டவரே பெரிய லிஸ்ட், நான் ஒரு ஸ்தோத்திரம் தான் பண்ண போறேன் ஒரு ஆளுக்கும். And I said to the Lord, this list is big and I am going to give only one praises for everybody. ஆனா அதற்கு முன்னாடி எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். And Lord, before that I want an anointing. அந்த லிஸ்ட் அந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு, after I received that anointing, நான் பண்ற ஒரு ஸ்தோத்திரம், அந்த ஒரு ஸ்தோத்திரம் ஆவிக்குள்ள பண்ற ஸ்தோத்திரமா இருந்தா அது குண்டா மாறணும். And after I receive the spirit, one praise I give, that should be powerful.
அது ஒரு குண்டா மாறும். and that should become a bomb. அப்ப அந்த ஒரு ஸ்தோத்திரம் அந்த நபருடைய ஜீவிதத்துல ஒரு குண்டாய் மாறி வெடிச்சு அந்த விபரீதமான சூழ்நிலைகளை மாற்றி அவர்களை சுகமாக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும். And that one praise should become a bomb, and it should blast, and all the problems and sickness should be defeated, and that brother should be delivered. அதே மாதிரி நாம் எல்லாரும் இப்பொழுது ஆவியில் அனல் உள்ளவர்களாக மாற வேண்டும். Likewise, all of us should become fervent in spirit. நன்றாக கவனியுங்கள். Listen carefully. ஒவ்வொரு காத்திருப்பு கூட்டத்திலும் அபிஷேகத்தை பெறுகிறோம். And in every tarrying meeting we are receiving anointing. ஆனால் தாவீது அந்த லஞ்ச் அந்த ஆகாரத்தை கொண்டு போகும்போது அவனுக்கே தெரியாமல் அவனுக்குள் அந்த ஆவியானவர் இருந்தது போல நாம் இந்த மீட்டிங் முடிச்சிட்டு நம்ம போகும்போது நமக்கே தெரியாமல் ஆவியின் அனல் நமக்குள் காணப்பட வேண்டும். And as David was carrying the lunch without his knowledge, as the spirit was in him, as we complete this meeting and we go, this spirit should abide in us. ஒரு நாள் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. One day a sister said like this. அவங்களுடைய அப்பா வந்து அவருக்குள்ள ஏதோ பிசாசு போராட்டம், வீட்ல சும்மா சண்டை போட்டுட்டு இருப்பார். And her father had a spirit problem, and he used to quarrel always in the family. அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர் எங்க அப்பா சண்டை போடும்போதெல்லாம் நான் உடனே நம்ம சபையில் உள்ளதான அந்த யூத் பாட்டுகள் நான் போடுவேன், உடனே சாஃப்ட் ஆயிடுவாரு. Brother, whenever he starts quarreling, I used to play the youth songs in our church. Immediately he will calm down. இன்னொரு ஐயா சொன்னார். Another ஐயா said, நான் வேலைக்கு போறதுக்கு அவர் ஒரு ஹெட் மாஸ்டர், அவர் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவர். And he is a school headmaster. பிரதர், நான் வேலைக்கு போற முன்னாடி டெய்லி நம்ம பாட்டு போட்டுட்டு நான் கேட்பேன். It gives me energy for the day. அந்த நாளைக்கு தேவையான ஆற்றல், அந்த சக்தி எனக்கு தருகிறது. And always I hear our songs, and that gives me energy for the day. இதனுடைய அர்த்தம் என்ன? What's the meaning of this? இந்த சாதாரணமான காரியங்கள் கூட நமக்கு ஆயுதமா மாறி நம்மை பலப்படுத்துகிறது. And even these petty things will become weapons, and it strengthens us. இப்படி இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையுள்ளதா இருக்கும். If it is so, how strong is the word of God. ஒரு சிடில இருக்கிற பாட்டுக்கு வல்லமை இருக்கும் என்றால் நாம் ஆவியினால் பாடும் பொழுது அதில் எவ்வளவு வல்லமை இருக்கும். And if a song in a CD has such a power, but if we sing in the spirit, how much more power it would have. அதனால இன்றிலிருந்து இனிமேல் நாம் இதை பிராக்டீஸ் பண்ண போகிறோம். Therefore, from today onwards we are going to practice this. நம்மில் அநேகர் சந்திக்கிறதான போராட்டங்களுக்கு பின்னாடி ஒரு பிசாசோ 10 பிசாசோ ஒரு சேனை பிசாசோ இருக்கும். And behind every problem that we face, 1 or 10 or maybe multitude of devils behind it. ஊருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது தப்பில்லை. ஆனா நம்ம சண்டை போடுறோமா? And it is not wrong to call everybody and say, ask to help in the prayer, but are we fighting our battle ourselves? மற்றவர்களை குற்றப்படுத்தி அது நம்முடைய யுத்தம், நாம் தான் போராட வேண்டும். And it is not மற்றவர்களை குற்றப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. and there is no point in finding fault with others. நாம் ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருந்து நம்முடைய பிரச்சனையை நாம் தீர்க்க வேண்டும். And we should be fervent in the spirit, and we should fight our own problems and overcome. இப்படி நாம் போராடும்போது அந்த வல்லமைகள் கீழ்ப்படியுமா இல்லையா என்று பார்ப்போம். And if we strive like this, let's see whether those problems are subdued or not. நம்மில் சிலர் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கலாம். And some of us would have received anointing. சின்ன வயசிலிருந்து நம்மோடு போராடுகிற சில குறிப்பிட்ட சக்திகள் பாவங்கள் இருக்கும். But there are few problems and powers that are striving us from the very young ages. ஒருவேளை யார்கிட்டயும் சொல்ல முடியாமல் இருக்கலாம். Perhaps it may not be something which can be shared with everyone. ஆண்டவருக்கு தெரியும். But Lord knows it. அதற்காக தான் ஆண்டவர் நம்ம ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கிறார். Therefore the Holy Ghost has come within us. அந்த யுத்தத்தை எனக்கு கொடு என்று அவர் கேட்கிறார். And he asks, give the battle unto my hands. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? Let us all close our eyes. முதலாவது ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கட்டும். First let the Lord sanctify us. அவர் கிரியை செய்ய கூடாதபடிக்கு நமக்குள் ஏதாவது தடைகள் இருக்கும் என்றால், and if there are certain hindrances that he couldn't deal with it, நம்முடைய உதடுகள் பொய்யினாலும் கெட்ட வார்த்தையினாலும் தீட்டுப்பட்டு இருக்கும் என்றால், and if our lips are defiled by lies and bad words, கர்த்தர் அதை மன்னிப்பாராக. let the Lord forgive us. நம்முடைய கண்கள் தவறான காரியங்களை பார்த்திருக்கும் என்றால், if our eyes have seen evil things, கர்த்தர் அதை மன்னிப்பாராக. let the Lord forgive it. என்றைக்கோ பார்த்த ஒரு தீட்டான காரியம் இப்போது
நினைவை கரைப்படுத்தி இருக்கும் என்றால், and the memory of something which we have seen long back, if it has defiled us, கர்த்தர் அதை மன்னிப்பாராக. let the Lord forgive it. நம்முடைய காதுகள் சினிமா பாட்டுகளை கேட்டு இருக்கும் என்றால், And if our ears have heard cinema songs, கர்த்தர் அதை மன்னிப்பாராக. let the Lord forgive it. நம்முடைய கால்கள் தவறான இடத்திற்கு நடந்திருக்கும் என்றால், If our legs have gone to wrong places, கர்த்தர் அதை மன்னிப்பாராக. let the Lord forgive it. நம்முடைய கைகள் செய்யக்கூடாததை செய்திருக்கும் என்றால், If our hands have done the things not ought to be done, கர்த்தர் அதை let மன்னிப்பாராக. the Lord forgive it. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும். Let the Holy Ghost sanctify us. இயேசுவின் இரத்தம் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை கழுவட்டும். Let the blood of Jesus wash our members of நம்முடைய the body. ஆவி ஆத்மா மனசாட்சியை கழுவட்டும். And let it wash the spirit, the soul and the conscience. ஒரே ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். Let's all pray for 1 minute. ஆண்டவரே என்னை சுத்திகரியும். Lord, cleanse me. ஆண்டவரே என்னை மன்னியும். Lord, forgive me. உம்முடைய இரத்தம் என்னை கழுவட்டும். Let your blood wash me. எல்லாரும் உத்தரவாதம் எடுத்து அவர்கள் வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோமாக. Everyone, let us take a responsibility, open the mouth and pray. ஆண்டவரே கிருபையுள்ள கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம் தெய்வமே. பலனற்ற பாவிகளாகி எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே இயேசுவே. நாங்கள் செய்ய போகிறதான அந்த யுத்தத்தில் எங்களுக்கு ஜெயம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. அந்த ஆவியின் அனலை காத்துக்கோ ராமா. கிருபை தார், கழுவும் ஆண்டவரே, சுத்திகரிப்பீரப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே. நிரா மஹாசகராதிகா சபா கபாலா நமரா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus. திரபா ஷபா. சுத்திகரிப்பீரே அப்பா, கழுவும் ஆண்டவரே. புது பலனை தாரும், அபிஷேகத்தை தார், விடுதலை தாரும் ஆண்டவரே இயேசுவே. ஆவியானவரே, நீர் எங்களுக்குள் பலன் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்கள் விடுதலை தார். உம்முடைய இரத்தம் எங்கள் மேல் பூசப்படட்டும். இயேசுவின் இரத்தம் எங்களை கழுவட்டும் ஆண்டவரே. விடுவிக்கிறவரே, விடுவிக்கிறவரே, ஆசீர்வதி இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து. கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே, கழுவும் ஆண்டவரே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. பரிசுத்தப்படுத்து. மூணு ஆசேலு பர்ரபா திக்க சபலாத்துனா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவி இருக்கிறது. And the blood of Jesus has washed us. இப்போ ஆவியானவர் நமக்குள் எழும்பும்படி ஆயத்தமா இருக்கிறார். And now the Holy Ghost is prepared to rise in us. கொஞ்சம் இடம் கொடுத்தால் போதும், அவர் வெளிப்படுவார். And if you give a little room, he will be revealed. அவர் நிரம்பி நிரம்பி நமக்குள் எழும்பி நம்முடைய கண்ணுக்குள்ள, மனசுக்குள்ள, மூக்குக்குள்ள, வியாதி இருக்கிற இடத்திற்குள்ள, பலவீனத்திற்குள்ள எல்லாத்துக்குள்ள அவர் ஏறிடுவார். And he will start filling us, and he will enter into our eyes, nose, all our members and all the places where there is sicknesses, and he will be filled. நல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாய் நம்ம ஒரு விருந்திலிருந்து எழும்பி போகிறது போல ஆவியானவர் நல்லா நிரம்பி எல்லாவற்றிலும் அவர் ஊறி போனதான ஒரு மனுஷனை நம்ம போவோமா. As we are filled in a banquet and we arise, let Lord let the Holy Ghost be filled in all our places and be full in us. தாவீது சாதாரணமான மனுஷன் தான் லஞ்ச் கொண்டு போயிட்டு இருக்கிறான் அண்ணன்மாருக்கு. And David was an ordinary man bringing lunch to his brothers. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுகிற நேரத்தில் வெளிப்பட்டது யுத்தம் ஜெயமாய் மாறிவிட்டது. But the Holy Ghost revealed in the moment he has to be revealed, and the battle became a victory. இன்றைக்கு பெறப்போகிற அபிஷேகத்தின் மூலமா அந்த ஆபீஸ் பிரச்சனை மாற வேண்டும். And from the anointing that we receive now, the problem in the office should be solved. இன்றைக்கு பெறுகிற அபிஷேகத்தின் மூலம் அந்த வீட்டில் இருக்கிற பில்லி சூன்யம் நிர்மூலமாக வேண்டும். And by the anointing that we receive now, the witchcraft in the home should be delivered. அந்த மந்திரவாதியினுடைய சக்தியை விட உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரியவர் என்று நீங்கள் நம்பவில்லையா? And don't you believe that the power of the Holy Ghost in you is much more greater than the power of the magician? நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை சுயமாய் பேசவில்லை, ஆவியானவர் உங்களுக்குள் எழும்புகிறார் என்று நம்புகிறீர்களா? And are you believing that the unknown tongue that you are speaking, you are not speaking yourself, but it is because of the Holy Ghost you are speaking? அப்படி என்றால் அவருக்கு இடம் கொடுப்போம். If so, let's give room to him. அவர் எழும்பட்டும். Let him arise. அவர் ஆளுகை செய்யட்டும். Let him reign. அவர் புறப்படட்டும். Let him proceed. அமரபல பரதுட பரபல ரதலப.
வியாதிகளை குணமாக்குகிறதான ஆவியானவர். The Holy Ghost who cures diseases. செத்து போனவர்களை எழுப்புகிறதான ஆவியானவர். Holy Ghost who rises up the dead. பாவிகளை பரிசுத்தவான்களை மாற்றுகிற ஆவியானவர். Holy Ghost who makes the sinners as a holy. நுகத்தடியை முறிக்கிற ஆவியானவர். Holy Ghost who break the yokes. அவர்தான் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். He is the one who dwells within you. அவர் அனலடைகிற சத்தம் தான் உங்களுக்குள் கேட்கப்படுகிறது. And it is the noise that of the fervency is being heard. அதுதான் நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை. That is the unknown tongue that you are speaking. ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, And when you give room to the Holy Ghost, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். the enemies are scattered. மலைகள் சமபூமியாய் மாறும். All the mountains are becoming plain. நீ செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். Before Zerubbabel you shall become a plain. Tiger ramen leko sabarata mansoria zibaria kallamoria talsabaria zimanai ta-ta-ta-ta-ta-ta Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. இன்னும் ஒரு நிமிடம் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க போகிறோம். For one more minute we are going to give room to the Holy Ghost. அந்த ஒரு நிமிடம் கழித்து, after 1 minute, நல்ல அபிஷேகத்தை நிரம்பி அந்த ஒரு நிமிடம் கழித்து, and after filling the spirit, post which 1 minute, உங்களுடைய வீட்டில் இருக்கிற இல்ல உங்களுடைய ஜீவிதத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை, அது வியாதியோ பில்லி சூனியமோ, அது மனுஷனோ, அது ஆபீஸ்ல இருக்க குழப்பமோ, அது ஒரு பிசாசுடைய சதியோ, மனுஷனுடைய சதியோ, அது எதுவா இருக்கட்டும், and the problems in your family, in your work spots, it may be because of the witchcraft or any evil spirits, or it may be conspiracy, whatever it is, அதுக்கு பின்னாடி சில ஆவிகள் இருக்கும், and there are certain spirits behind it. அந்த ஒரு நிமிஷம் அபிஷேகத்தில் நல்ல நிரம்பி அந்த ஆவின் உச்சக்கட்டத்தில் இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுகிறேன் என்று கட்டளை கொடுங்கள். And being in the filling in the spirit for 1 minute, and at the peak of the spilling, command that in Jesus name I bind thee. இப்பொழுதே செய்வோமாக. And let us do right now. ஒரு நிமிடம் ஆவியானவர் ஆட்கொள்ளட்டும், அதற்கு பிறகு கட்டளை கொடுங்கள். கட்டுங்கள். For 1 minute let's all fill in the spirit, after which let's all come on. திரமன ரப சம்பததரியா தததர பக்தி. தி 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 ta 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 ta.
சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. இயேசுவின் நாமத்தினால் தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதே. 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 And I shall make ye a sharp instrument. And you shall thresh the mountains and make the hills as chaff, says the Lord. ஆமென். இப்பொழுது அபிஷேகம் பெற்றவர்களாக சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். And as the ones who receive the anointing, we are going to pray for few things. பற்களுள்ள இயந்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். And the Lord has made us a threshing instrument. எந்த தடையும் தகர்த்து போடலாம். And we can break all the hindrances. எந்த பிசாசையும் பீறி போடலாம். And we can tear off all the evil spirits. இந்த லாக்டவுனுக்கு பின்னாடி ஒரு பிசாசு இருக்கு.
And there is a devil behind this lockdown. நமக்கு கொஞ்சம் திறந்தாச்சு. And for us, it has been opened a little. இப்போ ஒரிசால 14ஆம் தேதியிலிருந்து ஒரு மாசம் லாக்டவுன். And in Orissa from 14th onwards for 1 month there is lockdown. இப்படி சில இடங்கள்ல full lockdown, கேரளால lockdown. And in Kerala it has been announced full lockdown. இப்போ பல தடைகள் இருக்கிறது ஆராதனைக்கு. And there are many hindrances for the worship. பாம்பே lockdown. In Bombay, Maharashtra, it is locked down. எத்தனை இடங்கள் இன்னும் ஆராதனை ஆரம்பிக்கவில்லை. In many places worship has not begun. நமக்கு கர்த்தருடைய ஆவி இருக்கிறது. And in us we have the Spirit of God. இந்த கிருமிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆவியையும் and the spirit that is behind this virus, இந்த லாக்டவுனுக்கு பின்னாடி ஆவியும் நாம் கட்டி ஜெபிக்க போகிறோம். and the spirit which is behind the lockdown, we are going to bind it and pray. இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? And you know what we are going to do hereafter. ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்ன உடனே, and when it is being said let's pray, ஒரு 10-15 செகண்ட் ஆவியில நிரம்பி அதற்கு பிறகு ஜெபிக்க போகிறோம். and for 10-15 seconds we are going to fill in the spirit and then we are going to pray. ஏன்? Why? நான் ஜெபிக்கும்போது கருத்தோடு ஜெபிப்பேன், ஆவியோடும் ஜெபிப்பேன். And when I pray, I will pray in spirit as well as with understanding. அந்த ஆவியில் நிரம்பி கட்டும்போது எவைகளை பூமியில் கட்டுகிறோம் பரலோகத்தில் கட்டப்படும். And when I bind with the spirit, whatever I bind in the earth shall be bind in heaven also. இந்த லாக்டவுனுக்கு பின்னாடி கிருமிகளுக்கு பின்னாடி கிரியை செய்கிற வல்லமைகளை கட்டி ஜெபம் பண்ணுவோமாக. Hallelujah. ரப்ஸானா யதுல்ல பக்கரபா சதுனி மிகரமனாம் துடா ஜிதத்திய கலமௌ ஷபகரஹா. Thank you, Jesus. Thank you, Jesus. ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் உள்ளவரே, அக்கிரமத்தின் ரகசியத்தை மிதித்து ஜெயித்தவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. உலகத்தை தலைகீழாக்குகிறதான இந்த வியாதியின் வல்லமை நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அது பின்வாங்கட்டும், எண்ணிக்கைகள் குறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். Thank you, Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. கிருபையார் வல்லமையுள்ள தேவமே, ஆசீர்வதிக்கவே, நாமம் மகிமைப்படவே. தரமன ரபகல பகதினா இயேசுப்பா, இந்த லாக்டவுனுக்கு பின்னாடி கிரியை செய்கிறதான சதியின் ஆவிகள் நிர்மூலமாகட்டும், வாய்க்காத போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய கட்டளை நீர் அனுப்பு. முழு உலகத்தில் எல்லா மாநிலங்களில் எல்லா பட்டணங்களில் தேவனுடைய ஜனங்கள் கூடி ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே நீர் கட்டளை கொடும். ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். தடைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. எல்லா இடங்களில் தேவ ஜனங்கள் ஃப்ரீயாய் ஆராதிக்க வேண்டும். Thank you, Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. நீரா மங்கரா ஷபகலபா நம ரபலபகன மங்கது டங்கலமானியா நாம்துடா. Thank you, Jesus. We praise you, we praise you, we praise you. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். The Lord has hearkened to our prayers. ஒவ்வொரு வார்த்தையும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறார். He has registered every single word. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் உண்டு? How many of you have that belief? நம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழாது. None of our words will be cast down. ஏனென்றால் நாம் ஜெபிக்கவில்லை, நமக்குள் ஆவியானவர் ஜெபித்தார். It is because we did not pray, the Holy Ghost in us has prayed. அதனால கர்த்தர் ஏற்ற நேரத்தில் பதில் அளிக்க போகிறார். Therefore the Lord is going to answer our praise at the right time. விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா இடங்களில் கர்த்தர் திறந்த வாசலை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சில ஃபெய்த் ஹோம்ஸ்ல
இந்த சென்னையில் தமிழ்நாட்டில் சிடியில் தான் பாட்டு கேட்குறாங்க. நம்ம மாதிரி பாட்டு பாட அனுமதி இல்லை, நம்ம ஆரம்பிச்சிட்டோம். In Tamil Nadu, in few faith homes, they are allowed only to hear songs in CD. They are not allowed to hear sing songs like us. இந்த ரூல்ஸ் தப்பா புரிஞ்சிட்டாங்களான்னு தெரியல. I don't know whether they have understood the rules wrongly. இல்லனா நம்ம தப்பா புரிஞ்சிட்டு கையை தட்டி பாடுறது தப்பான்னு தெரியல. Otherwise I don't know whether we have understood incorrectly and singing clapping our hands. இல்லென்றால் அந்த ஏரியாவில் உள்ளதான அதிகாரிகள் வந்து அவங்க ரொம்ப ஓவர் ஸ்ட்ரிக்ட் அந்த சட்டங்களை விதிக்கிறார்களா தெரியல. Otherwise I don't know whether the office officials in that area are posing strict rules. ஆனா நம்முடைய ராஜா தான் எல்லா அதிகாரிகளுக்கும் மேலானவர். But our king is the king of all the officials. எல்லா தடைகள் மாற வேண்டும். All the hindrances should be removed. ஃப்ரீயாக முன்னாடியை விட அதிக ஃப்ரீயாக நாம் பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். And with a lot of freedom, more than before, we should praise him and sing. கர்த்தர் கிரியை செய்ய போகிறபடியால் விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி, as we all know, இந்த வியாதியை சாதகமாக எடுத்து சிலர் பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். And a few of them are earning money by taking advantage of this epidemic situation. வியாதி இல்லாத சிலருக்கு வியாதி உண்டு என்று சொல்லி பணத்தை பிடுங்குகிறார்கள். And claiming that there is a infection where there is no infection, and they are getting money from them. அதிகாரிகள் மாதிரி நடிச்சு வீட்டுக்குள்ள வந்து நாங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டுற மாதிரி பேசி ஏமாற்றுகிறவர்களும் உண்டு. And there are few people who act like officials, come and they threaten and they earn money from it. இதெல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். And the Lord should put an end to all these things. அதற்காக விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வேலையை தர வேண்டும். The Lord should provide a job for jobless people. அந்த வேலை இல்லாதவர்கள் யாராவது இங்கே இருப்பீர்கள் என்றால், and if any one of you here without any job, உங்களுக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணாதீங்க. do not praise for yourself. மற்றவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. And you praise for others. நாங்க உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். And we will praise for you. வேலை இல்லாத எல்லாருக்கும் கர்த்தர் வேலை கொடுக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மற்றொரு ஜெப குறிப்பு. And one more prayer point. நம்மில் ஒரு சிலர் வியாதியா இருக்கிறார்கள். And a few among us are sick. ஏனென்றால் சில ஜுரங்கள் இந்த நாட்களில் பரவி கொண்டு இருக்கிறது. Because there are a kind of fever that is spreading. அது எந்த ஜுரமா இருந்தாலும் ஹாஸ்பிடலுக்கு போனா இது COVID-19 என்று சொல்லுகிறார்கள். Whatever may be the reason of the fever, they will claim that it is because of COVID-19. யார் யார் நம் மத்தியில் தாம்பரம் விசுவாசிகள் மத்தியில் இப்பொழுது வியாதியா இருக்கிறார்களோ, and whoever is in sickness in Tambaram believers, நீங்கள் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுடைய ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது. and you have received the anointing and there is power in your prayer now. நான் சொன்ன மாதிரி முதலாவது ஆவியில நிரம்பி அதற்கு பிறகு ஜெபியுங்கள். As I said, first fill in the spirit and then start praying. அப்படி ஆவியில் ஜெபிக்கும்போது, and while we pray in the spirit, வார்த்தைகள் தானாகவே வரும். and the words will automatically come. அது ஆவியின் ஏவுதலினால் உண்டாகுகிற வார்த்தைகளா இருக்கும். and those will be the words coming through the spirit. அதில் ஜீவன் இருக்கும், அதில் ரிசல்ட் இருக்கும். and there will be life and there will be result. நம்மத்தில் வியாதியா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் குணமாக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். தீராமஹ சகதுரபல அதுரிபிகலமரதுலகப ஜிபினதியா கௌஷத்துலாய கபோரியா நரமகல ரபல கத்தியங்கரமா ஜிமன ரபலத்துடா
வல்லமை நீர் அனுப்பும் ஆண்டவரே. இப்பொழுது வியாதியா இருக்கிற யாரா இருக்கட்டும், அவர்கள் எங்க இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் வியாதியின் வல்லமைகளை காட்டுகிறோம். அவர்கள் எழும்ப வேண்டும், கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து சேர வேண்டும். உடைய பலவீனத்தில் உடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும். சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே எழுந்தள்ளும் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீமா அர்ரா அப்பா சதா ரியா பாலா ஷபா நீமா அக்கரா மனா ரிபா ஜிபாலா அரபானா துடபக்கரா மனா கலா துனமா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஜோத்ரா 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 ஜோத்ரம் ஜோத்ரா 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 ஜோத்ரம் தீரா பக்கா ஷபக்கல பக்கர மானா ரிபாலா பானா துரபக்கல மானா துடா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. கிருபையுள்ள தெய்வமே ஸ்தோத்திர சதிரோபேக சம்துடா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் வெளிப்படுத்து, உம்முடைய வார்த்தை நீர் வெளிப்படுத்தும், அனுப்பி அவர்களை குணமாக்கும் ஆண்டவரே. ஆவியின் பட்டயமாய் அவர்களுக்கு மருந்தாய் மாறட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் நீரபா உலபா ஷபதி அந்தர மங்கலமானியானா மங்கதுடா. Thank you Jesus. ஸ்தோத்திரம். நாம் ஆவியில் ஜெபித்தோம், கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு இருக்கிறார். And we have prayed in the spirit and the Lord has hearkened unto our prayers. கர்த்தர் அவருடைய வார்த்தையை வியாதியஸ்தர் மேல் அனுப்ப வேண்டும். And the Lord should send forth his word upon the sick people. அந்த வியாதி அந்த வார்த்தை அவருடைய யுத்தத்திற்கு பட்டயமாய் மாற வேண்டும். And that word should become a weapon for the battle. அந்த வார்த்தை அவருடைய சரீரத்திற்கு மருந்தாய் மாற வேண்டும். That word should become a medicine to the body. கர்த்தர் அவர்களை எழுப்ப வேண்டும். The Lord should raise them up. இரும்புலியூர்ல நாகாலாந்துல இருந்து ட்ரைனிங்க்கு வந்திருக்கிற ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. And in Irumbulur there is a worker sister who came from Nagaland. அவங்களுக்கு ஒரு டிபி வியாதி. And she has tuberculosis. அவங்க மெலிஞ்சி போய் கடைசில எது சாப்பிட்டாலும் எது குடிச்சாலும் அது கழிவா வரும். And she has grown very thin, and whatever she eats it will come out. ஒரு ஜூஸ் குடிச்சா ஒரு நிமிஷத்துல அது கழிவா வரும். And when she drinks even a juice she will excrete it immediately. அப்போ கடைசில லூக்கா பாஸ்டர் ஜெபிக்க போகும்போது சொன்னார், அந்த சிஸ்டர் இருக்கிறதே தெரியல, பெட் மேல ஒரு ஷீட் விரிச்ச மாதிரி தான் இருக்கு, அவ்வளவுதான், உருவமே தெரியல, அவ்வளவு மெலிஞ்சு போயிட்டாங்க. Lastly Pastor Luke went to pray for her, and we couldn't even see the sister. It was just a bed sheet, and she was so thin that she was not even visible. வீட்ல இருந்து ஃபோன் வந்தது, நாகாலாந்துல இருந்து. And from Nagaland, from her house there was a phone. இந்த சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எல்லாரும் எனக்கா ஜெபிக்கிறாங்க, நான் எழும்புவேன். And the sister replied saying, everyone is praying for me, I will soon rise up. படுத்துட்டு இருக்கிற சிஸ்டர் திடீர்னு எழும்பி உட்கார்ந்துட்டாங்க. இப்போ நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த கழிவு போறதெல்லாம் இப்போ நின்று விட்டது, கண்ட்ரோல் ஆகி விட்டது. The sister who was bedridden, suddenly she woke up, sat, she started eating, and that excretion, everything stopped, and she is well now. பிரியமானவர்களே, நம்முடைய இயேசு இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். Beloved, still our Lord Jesus lives. நம்ம ஆவிகளோடு போராடுகிறவர்கள், and who are striving against the spirits. இன்றைக்கு அந்த வியாதிக்கு பின்னாடி இருக்கிற ஆவிகளை கட்டிவிட்டோம் இயேசுவின் நாமத்தினால். And we have bound all the spirits that are behind the sicknesses in Jesus name. வியாதியா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். The Lord has made everyone rise up who was sick. விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். The Lord should strengthen our faith. இதான் நம்முடைய கடைசி ஜெப குறிப்பு. This is the last prayer point. ஆனா மிகவும் மிகவும் முக்கியமான ஜெப குறிப்பு. But it is extremely important prayer point. அந்த விசுவாச பார்வையை கர்த்தர் தரணும். The Lord should give the sight of faith. தாவீது கோலியாத்தை பார்க்கும்போது ஒரு ராட்சதனாய் பார்க்கவில்லை, தேவனுக்கு முன்பாக ஒரு குள்ளனாய் பார்த்தான். And David, when he saw Goliath, he did not see him as a giant, but he saw him as a dwarf man. விசுவாச அறிக்கையை கர்த்தர் தர வேண்டும். And God should give us the confession of
faith. விசுவாச கிரியைகளை கர்த்தர் தர The வேண்டும். Lord should give the works of faith. அப்பொழுது ராஜ்யங்களை கீழ்ப்படுத்தலாம், And we can subdue kingdoms. ஆவிகளை சிதறடிக்கலாம், We can scatter the spirits. அற்புதங்களை நடப்பிக்கலாம். And we can do wonders. அந்த விசுவாசத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆவியாய் தர வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். தீராமா ரபஹ சங்குரிபின மங்கத்துடா. ஆண்டவரே தீரானா அசுரி மிகலத்துடா. திபா சிப்ர ஹடியோஷிபானமா. ஆண்டவரே இரக்கமுள்ள தெய்வமே, கரத்தை வைக்கிறோம். அப்பா உடைய ஆவியை தார், விசுவாசத்தின் ஆவியை தார். ஆவியில் அனல் உள்ளவர்களாய் இருந்து விசுவாசத்தை ஆண்டவரே அபியாசப்படுத்தும்படியாய் நீர் உதவி செய்ய வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் கோழைகளை போல பயந்து ஓடக்கூடாது. பலத்தின் மேல் பலனடைய வேண்டும். தாவீதை போல சூழ்நிலைகள் விபரீதமாய் எழும்பும் போது ஆவி எங்களுக்குள் ஆண்டவரை எழும்பத்தக்கதாக அந்த விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. நாம ரக்கலஹ சுப்தாயி ரஹந்தோ. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. நிமா அல்ஷோடி பிர்ரா அகோல் சபனா மங்கரா மானா ரிபா சதலோபே கரஹம்சோலி அபா. அப்பா வார்த்தைகளை கட்டளையாய் சொல்லத்தக்கதாக, சூழ்நிலைகளை ஆண்டவரை உம்முடைய கண்களோடு பார்க்கத்தக்கதாக, ஆண்டவரே மலைகளை சமபூமியாய் மாற்றத்தக்கதாக உடைய விசுவாசத்தின் ஆவியை தார். அந்த விசுவாசத்தினுடைய வசனத்தின் மூலமாய் எழும்பட்டும் ஆண்டவரே. கேள்வினால் வரட்டும் இயேசுவே. நிர்ரா மொர்ரா சபோகலபா ரபாலியானா மங்கலபானியானா மங்கத்துடா. Thank you Jesus, we praise you. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் அந்த விசுவாசத்தை ஒரு ஆவியாய் தர வேண்டும். வியாதியை பார்த்தால் பயப்படக்கூடாது, பிரச்சனைகளை பார்த்தால் பயம் வரக்கூடாது. யாராவது ஜெபிச்சுட்டு உங்களுக்கு வீட்டுக்கு விரோதமா செய்வனை பண்ணியிருக்கான்னு சொன்னா பயமே வரக்கூடாது. ஓஹோ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நான் பார்த்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் என்று ஆண்டவருடைய கோபத்தும் சந்தோஷம் தான் எழும்ப வேண்டும். அந்த விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் தரும்படியா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 தீரா பக்கலாவ் ஷபானா மங்கரம் துடா. Thank you Jesus, we praise you. Amen. ஒரு காரியத்திற்காக 100 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். For one thing we are going to give 100 praises. இந்த faith zone நடக்கிற இரவு ஜெபங்கள் மறுபடியும் நடக்க வேண்டும். And the night prayer that used to happen in this faith zone should again start. அது நம்முடைய சபைக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. And that was a blessing to our faith zone. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் இரவு ஜெபம் மிகவும் முக்கியம். And if the Sunday service have to be a blessing, the night prayer is very important. புதன்கிழமை இரவு ஜெபங்கள் நடந்து கொண்டிருந்தது. And there were night prayers on Wednesdays. சனிக்கிழமை இரவு நடந்து கொண்டிருந்தது. And there were night prayers on Saturday nights. ஒரு முறை முழு இரவு ஜெபம் வைத்தோம். And one time we had all night prayer. இதெல்லாம் மறுபடியும் நடக்க வேண்டும். All these things should restart once again. இதை தடை பண்ண இந்த பூமியில எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. And there is no authority in this world to stop all these things. இன்னொரு விஷயம், இயேசு இதற்கு சப்போர்ட் பண்ணுகிறவராய் இருக்கிறார். And one more thing, Jesus is supporting all these things. ஒரு நாள் மவுண்ட்ல ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனேன். One day I went to visiting when I was in Mount. அந்த வீட்டு அம்மா சொன்னாங்க, பிரதர் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அப்படினா. That sister in that house said, brother, Lord is with you. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். I said, why do you say so? அவங்க சொன்னாங்க, பிரதர் நான் போன வாரம் சனிக்கிழமை ஜெபத்துக்கு நான் வரல. Brother, last Saturday prayer I did not come. அப்போ எனக்கு கொஞ்சம் முடியலன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். Because I was not well, I gave some excuse and I went back to my home. சீக்கிரமா படுத்துட்டேன். And I slept a little early. அன்னைக்கு அந்த சீக்கிரமா படுத்த ஃபெய்த் ஹோம்ல ஜெபம் நடக்குது, அவங்க தூங்கிட்டாங்க. And while in the faith home prayer was going on, she is sleeping in her house. ஒரு சொப்பனத்தை பார்த்தார்கள். And she saw a dream. அவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய கொம்பு நிக்குது. And outside her house there was a stick that is standing. வெறும் கொம்பு தான், யாரும் பிடிக்கல அத. And it is just a stick alone, nobody is catching it. அந்த கொம்பு நேரா அவங்க கிட்ட வந்துருச்சு. And that stick came near here. என்னுடைய பிள்ளைகள் ஃபெய்த் ஹோம்ல ஜெபிச்சிட்டு இருக்கும்போது நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற நீ? While my children are praying in my faith home, what are you doing here? நேரா வயித்துல குத்திடுச்சான் குச்சி. And it straight away went and stuck in her stomach. அதுக்கு அப்புறம் எழும்பிட்டாங்க. After which she woke up.
2 நாள் வயித்து வலி அவங்களுக்கு. அதுக்கப்புறம் For 2 days she had stomach pain. சொப்பனத்துல கூட்டிருந்து உண்மையான வலியா மாறிடுச்சு. And which stuck in the dream, she had real pain afterwards. ஆண்டவரே அந்த ஜெபத்தை கனப்படுத்துகிறார். And the Lord himself is honoring that prayer. இந்த ஜெபங்கள் மறுபடியும் நடக்க வேண்டும். This prayer should all again start again. ஆண்டவரை உயர்த்தி 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 தீரா 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கும்போது and while we were praising now, ஒரு குறிப்பிட்ட முக்கியமான ஜெப குறிப்பு என்னுடைய மைண்டில் வந்தது. a very important prayer point came to my mind. ஆனா ஆவியானவர் சொன்னார், But the Holy Ghost said, நீ அதை பற்றி கவலைப்படாத, don't worry about it, அதை நான் பார்த்துக் I கொள்கிறேன். will take care of it. அது இப்போ என்னன்னு சொல்ல மாட்டேன் நான். I will not tell what it is now, அது சில வாரங்கள் கழித்து நான் சொல்லுகிறேன். and a few weeks after I will tell about it. அது என்னுடைய பாயிண்ட் இல்ல, அது நம்ம எல்லாருக்கும் உரிய பாயிண்ட். அது It is not my point, but it belongs to every one of us. கர்த்தர் அதை பொறுப்பெடுத்து இருக்கிறார். The Lord has taken care of it. கர்த்தர் நம்முடைய காத்திருப்பு கூட்டத்தை ஆசீர்வதித்தார். The Lord has blessed our tarrying meeting. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலை ஆராதனை 4 ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும். And the Lord should bless all the 4 services of tomorrow. திங்கட்கிழமை நடக்க போகிற 5வது ஆராதனையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க The வேண்டும். Lord should take charge of the 5th service, which is on Monday. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம். பிதாவை நிலைகளை காமிச்சிருக்கிறோம். கத்தராமது காத்திருப்பட தேவன் பொறுப்படுத்த ஆசீர்வாதம் தயவு காஸ்தோத்திரம் தூக்க முடியாத பசு தாவரங்கள் மத்தியில் கிரி செய்தபடி 4 ஸ்தோத்திரங்களை பலப்படுத்தின உயர்த்திபடி 4 ஸ்தோத்திரம். நமக்கு ஆவில நல்லாய் காணப்பட கத்தர் உதவியும் ஆவி நல்லாய் காணப்படும். எல்லா இந்த எல்லா மாம்சம் கிரியெல்லாம் அழிக்கப்படும். சொன்ன போல ஆவினால் எருமிச்சிக்கு உதவியும் ஆவினால் ரொம்ப வேறு மனுஷராய் காணப்படும். அந்த வேறு மனுஷரா அந்த கத்தாவது ஜீவியத்தை கத்தர் ஆண்டரை ஒவ்வொரு ஜீவியத்திலும் காணப்பட கத்தர் உதவி முடியாது ஜெபிக்கிறோம். ஆவியினால் நிரம்பி புதிய இந்த பலனிக்க பாதுகாத்துக்குள்ள கத்தர் உதவி முடியாது ஜெபிக்கிறோம். தாவீது ஜீவித்தில் ஆவியானவர் இறங்கினார். அப்பொழுது சவுல் அப்பொழுது கோலியாத்தே ஒன்று ஜெயித்தது போல எங்களுக்கு ரோமாளுமா எல்லா விதமான சத்துரு வல்லமைகள் பலவீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள நாட்கள் முடியாது விஷயத்தினால் ஒரு நாள் நிரம்பி ஜெபிக்க கத்தர் உதவி முடியாது ஜெபிக்கிறோம். நாட்களுக்கு தவிர இந்த ஜெபத்துக்கு தடையாருக்கு எல்லா வல்லமை அழிக்கப்பட்டு திரும்பமாக தரு ஜெபம் நடக்க உதவிச்சும் தொடர்ந்து தாவி தாராக நடக்க எந்த விதமான தடை இருக்கக்கூட கத்தர் எல்லா அனுகூலமான வாசல் திறக்க முடியாது ஜெபிக்கிறோம். காலாரம் தெய்வம் தான் பொருட்படுத்த ஆசை நோக்க முடியும் மைமையாய் மாற்றித்தாரும் கத்த பரிசு தாவியார் உங்கள் மத்தியில் இறையும் கிரியை செய்ய முடியாது அவரையும் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இதான நேரமோட சமயங்களோடு கூட இருக்கட்டும். மைமைக்காக ஆயத்தப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவமாக வேண்டி கிளிகிறோம் தாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.